ஆண்டாள் கண்ணனை அடைய விரும்பி மார்கழி மாதம் 30 நாட்களும் தனது தோழிகளுடன் சேர்ந்து கண்ணனை நினைத்து பாசுரங்கள் பாடி பாவை நோன்பிருந்து இறுதியில் தான் நினைத்தபடி கண்ணனை அடைந்ததாக கூறுகிறது திருப்பாவை. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள், நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர், சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் என்கிறார். இதன் பொருள், தோழிகளே, அழகிய அணிகலன்களை அணிந்த கன்னியர்களே, சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளே, மார்கழியில் முழு நிலா ஒளி வீசும் நல்ல நாள் என்று, ஆகையால் பொழுது புலர்வதற்குள் நாம் நீராடலாம். கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன், அழகிய கண்களையுடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும், கரிய நிறத்தவனும், சிவந்த கண்களை உடையவனும், சூரியனைப் போல பிரகாசமான முகத்தை உடையவனும், நாராயணனின் அம்சமும் ஆன கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கிறான். அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் என்கிறார். இந்த பாசுரத்தை ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து பாடினாலும் தனது மனதில் வைகுண்டத்தை நினைத்து கொண்டு பாட்டை இயற்றியிருக்கிறார். அதனால்தான் நாராயணனே பறை தருவான் என்கிறாள்.